ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வர அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம எப்போ எடிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பீட் மார்க்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீத இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜையும் கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்டா இதுக்கடுத்து எஃபெக்ட்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த முன்னாடி இருக்க பதில் இந்த 3 டெம்ப்ளேட் அதில் வந்து எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டியோ குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு பீட் மார்க் ஒன்று செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ள அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நம்மளோட இமேஜை டச் பண்ணிட்டு உங்களோட கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே இறக்கி உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கரெக்டாக நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜவே டச் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 3வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்த லேயருக்கு பதிலாக அடுத்த லேயரை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டியோ குரூப்பில் போங்க. போயிட்டு அதே மாதிரி அந்த இமேஜோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் கொடுத்தாலே போதும், பேஸ்ட் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2 இதில் நம்ம மாற்றியாச்சு. இதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு இனி மீது இருக்கிறது என்ன அந்த லாஸ்ட் இருக்கு பதிலாக அந்த ஒன்று ஸோ அதையும் அதே மாதிரி டச் பண்ணிட்டு அந்த எடிட்டியோ குரூப்பில் போங்க. போயிட்டு கரெக்டாக அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு அந்த இதோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க் வர இழுத்து இந்த இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த பீட் மார்க் கூட நமக்கு கம்மியாகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சும்மா அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்கிறத கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அந்த பீட் மார்க் வர அதை வந்து இழுத்து செட் பண்ணிடணும். ஸோ இதே ஸ்டெப்பில் தான் இதே மாதிரியே நான் வந்து அடுத்து ஒரு 3 லேயர் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுலேயும் அதே ஸ்டெப்லேயே வந்து இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்லாம் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த எடிட் ஃபுல்லாகவே நாம் ஒரே ஒரு இமேஜ் வச்சு தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மேலே இருக்க அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீ மீதம் வீடியோட லாஸ்ட் வரை எத்தனை பீட் மார்க் நமக்கு மீதம் இருக்கோ ஸோ அந்த எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரே இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போது வீடியோட லாஸ்ட் வர வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ ஈஸியாக வந்து நம்ம இதை பீட் மார்க் எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க அந்த பீட் மார்க் பதில் அதில் போய் வச்சுட்டு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குக்கு நேராக இருக்க அந்த 3வது சிம்பிளை கொடுத்தாலே கட் ஆயிரும். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கு போங்க. ஸோ அடுத்த பீட் மார்க் போயிட்டு அதே மாதிரி அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த 3வது இருக்க கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ்க்குலாம் நம்ம எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் பதிலாக அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக இந்த 3 டெம்ப்ளேட் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் அதாவது நான் இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன் பதிலாக அந்த இடத்துல இருக்க அந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரியே அடுத்து வந்து நமக்கு அதே மாதிரி ஒரு 3 டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 டெம்ப்ளேட் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கு பதிலாக அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீதி இருக்க இமேஜில் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருங்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீதி இருக்குது இந்த லாஸ்ட் இருக்க 2 எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 2வது இருக்கு பதிலாக அந்த எஃபெக்ட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த 2வது இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் இதையும் கரெக்டாக அதோட எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக
இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு, அந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜ் முடிஞ்சு கரெக்டாக அடுத்த டெம்ப்ளேட்டு அடுத்து இருக்க இமேஜ் வர ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த மீத இருக்க பதிலாக இந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த டபுள் பீட் மார்க் முடிஞ்சு. ஸோ அந்த இடத்துல இருக்க இமேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ கரெக்டாக லாஸ்ட்டில் இருக்க அந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா இமேஜுமே கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ரெண்டாவது எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாவது எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நீ மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இதுக்கு நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டை மட்டும் நம்ம வெறும் எஃபெக்ட்டை காப்பி பண்ணாமல் அந்த லேயரே காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் அந்த மூணாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன வரீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிட் மார்க் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன கரெக்டாக வீடியோட லாஸ்ட் இமேஜ் அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் நமக்கு மீதம் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் டச் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைலில் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாரி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாமே அந்த இமேஜுக்கு கீழே இருக்கு பதிலாக இந்த லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா இமேஜுமே மேலே கொண்டு போனாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்டுமே மாறிடும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நானே மறந்துட்டேன். ஸோ கரெக்டாக இதை மட்டும் வாட்ச் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு மேலே லிரிக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.